சட்டப்பேரவையிலேயே முதல்வர் விஜய் பேசும்போது எங்க தம்பி உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு சீனதாகட்டும், எங்க அப்பா பீரோக்குள்ள இல்ல அப்படின்னு நேற்று கரூர் கூட்டத்துல சீனதாகட்டும், தொடர்ச்சியாக உதயநிதி அவருடைய பேரை குறிப்பிடாம திரு ஸ்டாலின் அவர்களை மட்டுமே முன்வைத்து சீண்டிக் கொண்டே இருக்கிறார் அப்படின்றது பொதுவெளியில தெளிவாக தெரிகிறது. விஜய் வெர்சஸ் உதயநிதி அப்படின்னு பொசிஷன் பண்ணிக்க தான் ட்ரை பண்றாரா திரு விஜய்? அதாவது விஜய் வெர்சஸ் உதயநிதி அப்படின்னு ஒரு செட் பண்ணுறாரா, களத்தை செட் பண்ணுறாரா விஜய் அப்படின்னா, ஆக்சுவலாக அது தாவேகா வெர்சஸ் திமுக தான் அவர் செட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக களத்தை அப்படி தான் செட் பண்ணுறார். தேர்தலுக்கு முன்னாடியிலேருந்தே அவருடைய நோக்கம் அதுவாக தான் இருந்தது. அதாவது பைபோலார் பாலிட்டிக்ஸில் அதிமுகவை ஓரம் கட்டிட்டு அந்த இடத்துல தாவேகா வரணும் அப்படின்னு அவர் முயற்சி பண்ணார். அந்த முயற்சியில் தான் அவர் தொடர்ந்து அவரோட பேச்சுக்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிமுகவை ஓரம் கட்டுற ஒரு விஷயமாகவே நம்ம பார்த்தோம். நம்ம தனக்கும் திமுகவுக்குமான போட்டின்றதை விஜய் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வந்தார்ன்றதை பார்த்தோம். திருப்பி அதுதான் சொல்கிறார். தேர்தலுக்கு அப்புறமும் இன்றைக்கும் நேற்று கூட அதுதான் சொல்கிறார், திமுகவுக்கும் தனக்குமான போட்டி. அதே மாதிரி திருச்சியில் இதுக்கு முன்னாடி மீட்டிங்கில் பேசும்போதும் திமுகவுக்கும் தனக்குமான போட்டி, தூய சக்திக்கும் தீய சக்திக்குமான போட்டி அப்படின்னு தான் அவர் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அதனால் தன்னோட எதிரியை திட்டவட்டமாக தெளிவாக தீர்மானிச்சிட்டார். ஆக்சுவலாக அடுத்த ஒரு 10 வருஷ காலத்துக்கோ இல்லை 15 வருஷ காலத்துக்கோ தன்னுடைய எதிரியாக திமுக இருக்கும், இல்லை 15 வருஷ காலத்துக்கோ இயர்ஸை நம்ம சொல்ல வேண்டாம். எதிர்காலத்தில் திமுக தான் நமக்கு எதிரியாக இருக்கும். அதிமுக என்ற கட்சி அதை நம்ம ஈஸியாக நம்ம கரைச்சிடலாம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணி தான் தேர்தலுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி அவருக்கு மெஜாரிட்டி குறைவான சமயத்தில் அதை பயன்படுத்தி கொண்டு அவர் இப்போ என்னென்ன வேலை பண்ணுறாரு, குதிரை வேரம் போன்ற விஷயங்கள், அது இன்னொரு சப்ஜெக்ட். அது ஆக்சுவலாக அப்போது கிட்டத்தட்ட புதிய அதிமுக நாங்கள் தான் ஆதவ் அர்ஜுனா சொல்கிறார், புதிய அதிமுக நாங்கள் தான்றார். அப்போது அதிமுக இந்த இடத்துல தங்களை பிளேஸ் பண்ணிருக்கிற தாவேகா தங்களுக்கும் திமுகவுக்குமான போட்டின்னு சொல்லும் பொழுது அது இருதுருவ பாலிடிக்ஸாக அங்கே மாறுது. ஆக்சுவலாக அப்படி மாறும்பொழுது அங்கே தாவேகால விஜய் இருக்கார், திமுகவில் இப்போ யார், திமுகவில் ஸ்டாலின் இருக்கார், தலைவராக இருக்கார். பட் திமுகவுடைய எதிர்கால முகம் யார்? திமுகவுடைய எதிர்காலமும் உதயநிதி. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் யார்? உதயநிதி. அப்போது நேச்சுரலி அவருடைய குறி எல்லாமே உதயநிதியை நோக்கி தான் இருக்கும். ஆக்சுவலாக எதிர்கால தலைவரான திமுக தலைவரான உதயநிதி நோக்கி தான் அவருடைய குறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நேற்று அவர் பல விஷயங்கள் அவர் பேசினா கூட திமுக கூட்டுக்களவாணிகள் போன்ற விஷயங்களை பேசினார், கரூர் சம்பவத்தை போலீஸ் நாடகம்லாம் பேசினார். அது மாதிரி பல விஷயங்கள் அவர் பேசினா கூட நான் கதறாங்க, கதறல் சத்தம் எல்லா இடத்துலையும் கேட்குது, திமுகவை வெளுத்து விடுங்க அதெல்லாம் பேசினா கூட ஒரு விஷயத்தை அவர் தெளிவாக உதயநிதியை பர்டிகுலராக சொன்ன விஷயம் எதுன்னா, பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே ஓடுறாங்க எழுந்து ஓடுறாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த சொன்னார். பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே எழுந்து பேசினது அல்லது வெளிநடப்பு பண்ணது உதயநிதி தான், எதிர்கட்சி தலைவர் உதயநிதி தான் பண்ணார். ஸோ நேற்று அது நீங்கள் சொன்ன விஷயம் அதுக்கு முன்னாடி அதாவது அப்பாவை தேடின விஷயங்கள்லாம் அது இருந்தது. ஆனாலுமே அதே உரையில் விஜயோட உரையில் இருந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே எழுந்து பேசினது உதயநிதி தான். நான் பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னேனே தவிர எந்த பார்ட்டி எதுவுமே சொல்லலை, குற்றமுள்ள நெஞ்சு குரு இருக்குதுன்னு உதயநிதியை நேரடியாக சொல்கிறார். ஸோ அவர் தெளிவாக தீர்மானிச்சிட்டார். ஆனால் என்ன அட்வான்டேஜ்னா, விஜய்க்குள்ள ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, திமுக என்ன குறைகளை விஜய் மீது சொல்வதற்கான பல விதமான குறைகளை விஜய் மீது சொல்வதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. ஏன்னா இப்போதான் அவர் பின்னாடி பேக்கேஜ் கிடையாது. உதயநிதிக்கு பின்னாடியும் திமுக பின்னாடியும் ஒரு பேக்கேஜ் இருக்கு. பல விதமான ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கலாம். கடந்த காலத்தில் 50 வருஷமா 40 வருஷமா 70 வருஷமா கட்சி நடத்துறது ஆட்சியில் இருக்கிறதுனால பல விதமான குற்றச்சாட்டுகள் அவங்க மேல இருக்கலாம். ஆனால் விஜய் மேல எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் கிடையாது. இப்போதான் அவர் ஆட்சிக்கு வந்திருக்காரு. இனிமேல் அவர் தப்பு பண்ணாதான் உண்டு, ஊழல் பண்ணாதான் உண்டு, ஆதாரபூர்வமாக அது நிரூபிச்சாதான் உண்டு. அந்த லெவல்ல விஜய்க்கான அட்வான்டேஜ் உதயநிதியை ஈஸியா கார்னர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. உதயநிதி என்னதான் சொன்னாலும் ஷூட்டிங் மாதிரி தான் எல்லாமே ஹேண்டில் பண்றாரு. அந்த மாதிரியான விமர்சனங்கள் தான் ரொம்ப கடினமா இருக்கு இல்லையா அந்த விமர்சனங்கள்? அதான் அந்த மாதிரியான விமர்சனங்கள் உதயநிதிக்கு எதிர்காலத்தில் ஒத்துழைக்காது. ஆக்சுவலா அந்த மாதிரியான விமர்சனங்களை உதயநிதி சரண் அதுக்கு அது எந்த பயனும் இருக்காது. ஆக்சுவலா அரசியல் ரீதியாக விஜய் பார்க்க வேண்டிய அவசியம் உதயநிதிக்கு இருக்கு. ஆக்சுவலா திருப்பி நீங்க நடிக்கிறீங்க, டான்ஸ் ஆடுவீங்க, பாட்டு பாடுவீங்க சொல்லியிருந்தாருன்னா மக்கள் மனசுல அவர் இன்னொரு நடிகராகவே நீங்க காமிச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வாங்க. அவர் பதவிக்கு வந்துட்டார், முதலமைச்சர் ஆகிட்டார், அவர் அரசியல்வாதியா டீல் பண்ணுங்க. அவர் பண்ற தப்புகளை சொல்லுங்க, அவர் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற சொல்லுங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதனால விஜய்க்கு திமுகவை குற்றம் சாட்டுறது ஈஸி. ஆனால் உதயநிதிக்கு தாவேகாவை குற்றம் சாட்டுறதோ விஜய் குற்றம் சாட்டுறதோ கொஞ்சம் கஷ்டமான காரியம். பிகாஸ் விஜய் பின்னாடி நிர்வாக அனுபவம் கிடையாது. இப்போதான் ஆட்சிக்கு வந்திருக்காரு. இனிமேல் தான் அவர் பின்னாடி ஒரு பேக்கேஜ், ஒரு லயபிலிட்டி உருவாகும்.
இன்னொன்று வந்து விஜய்க்குள்ள அட்வான்டேஜ் ஒரு பாப்புலர் நடிகர், ஆனால் நடிகராக இருக்கார், இனிமேல் நடிக்க போகிறதில்ல. இருந்தாலுமே அந்த செல்வாக்கு வந்து இன்னும் சில வருஷங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உதய்க்கு வந்து அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட கட்சி கட்டுமானம், அவர் கட்சி அவர் பின்னாடி ஸ்ட்ராங்காக இருக்கு, அந்த கட்டுமானங்கள் அந்த கட்சிக்கு கீழே இருக்கு. அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த போட்டி, இருதுருவ போட்டி விஜயே விரும்பி ஏற்றுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஆக்சுவலா தனக்கும் திமுகவுக்குமான போட்டி. சில மாநிலங்களில் பாஜக என்ன நினைப்பாங்க, காங்கிரஸ் நமக்கு போட்டியா இருந்தா பரவாயில்ல, மாநில கட்சியோட காங்கிரஸ் ஈஸியா நம்ம ஜெயிக்கலாம், காங்கிரஸே நமக்கு எதிரியா இருக்கும்னு அவங்க பிளே பண்ணுவாங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட விஜயோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குன்னா, திமுக நமக்கு எதிரியா இருந்தா அதை டீல் பண்றது ஈஸி. அது அதிமுக விட்டுருங்க, அதிமுக இனிமேல் பலவீனமா இருக்கு, அது எப்படி எழுதுக்க போறதுன்றது வேற விஷயம். நம்ம சப்ஜெக்ட் வந்து இருதுருவ அரசியல்ல வந்து உதயநிதி அல்லது திமுக எப்படி விஜயை கவுண்டர் பண்ண போறாங்கன்றதான் முக்கியமான விஷயம். விஜய்க்கு உள்ள அட்வான்டேஜ் பாப்புலரா அவர் இருக்காருன்றது ஒரு விஷயம். அந்த பாப்புலாரிட்டி குறையறதுக்கு இன்னும் பல வருஷம் ஆனா அவர் செயல்பாடுகளில் பலவிதமான குறைகளை நீங்க காண வேண்டியிருக்கு, நிர்வாகத்தில் பலவிதமான குறைகள் இருந்தால் நீங்க மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. இதெல்லாம் பண்ணினாதான் நீங்க அவரோட பாப்புலாரிட்டியை குறைக்க முடியும். உதய்க்கு வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலத்தோட விஷயங்கள் அவர் பின்னாடி இருக்கிறதுனால ஈஸியா வந்து அவரை குறை சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவருக்கு வந்து கட்சி கட்டுமானம் பின்னாடி இருக்கு. 31 எலெக்ஷன்ஸ்ல தனக்கும் உதயநிதிக்குமான அல்லது தாவேகாவுக்கும் திமுகவுக்குமான போட்டியாக தான் இந்த களம் அமையணும்னு விஜய் ரொம்ப திட்டமிட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணியிருந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு என்பது என்னுடைய கருத்து.